ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன, இந்த மாதிரி ரோட் சைடில் சாதாரணமா ஒரு பிஸ்னஸ் பண்றவனும் இருக்கும், பெரிய பெரிய மஹால் வச்சுக்கிறவனும் இருக்கும். வர்ற கஷ்டங்களை கஸ்டமருங்கிட்ட ஒரு கோரிக்கையா வைக்கலான்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோவை போட ஒரு தோணுச்சு. என்ன விஷயம்னா, நம்ம ஒரு பொருளை வாங்கணும்னு நினச்சி ஒரு கடைக்கு போகிறோம். அது கடையாகவும் இருக்கட்டும், இந்த மாதிரி ரோட் சைடு பிஸ்னஸாகவும் இருக்கட்டும், பெரிய மாலுக்கு போனாலும் நம்ம ஒரு பொருளை பார்க்குறோம். அவங்ககிட்ட வேணும் வேணாம் எதுவுமே சொல்லாது அப்படியே சர்வசாதாரணமாக கிளம்பி வந்துடுறோம். அவங்க எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட நம்ம தேவைப்படுது இந்த பொருள் கூட நேரம் இல்லாத கிளம்பி வந்துடுறோம். அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அதே மாதிரி நம்ம சொல்லாத ஒரு பொருளை அவங்க திருப்பி அந்த பொருள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொருளை வாங்கிட்டு வைக்கணும்னா எப்படி வைக்க முடியும் சொல்லுங்க. அதனால எந்த அளவுக்கு நம்மளால முடியுதோ அந்த அளவுக்கு நாம தான் அவங்களுக்கு ஒரு மோட்டிவ் மாதிரி, நம்ம வாங்கலைன்னா கூட பரவாயில்ல, ஒரு சின்ன மோட்டிவ் கேட்கணும் அவங்க ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த அளவுக்கு மோட்டிவ் பண்ணிட்டோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அவங்க செய்யற வேலைக்கு, அவங்க கொடுக்குற எஃபெக்டுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு மோட்டிவ் கேட்கணும். இன்னும் அவங்க கொஞ்சம் அந்த ஒரு பிஸ்னஸ்ல ஒரு விருப்பத்தோடமும் ரெண்டாவது சந்தோஷத்தோட செய்யறதுக்கு நாம ஒரு வழிகாட்டியா இருப்போன்ற ஒரே ஒரு காரணம் தான். ஆனா நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்ககிட்ட சொல்லாத வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே தெரிய போறது இல்ல. நம்மளுக்கு எந்த மாதிரி இந்த மாதிரி செருப்பு கடை இருக்கட்டும், ஒரு துணி கடை இருக்கட்டும், இல்ல வீட்டுக்கு தேவையான பிளாஸ்டிக் ஐட்டங்கள் எல்லாமே நம்மளுக்கு எந்த மாதிரி ஒரு பொருள் இருந்தா நல்லா இருக்கும் நம்மளுக்கு தான் தெரியுமே தவிர கடைக்காரனுக்கு தெரியாது. அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா கடைக்காரங்கள்ட்டையும் ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் மோட்டிவ் மாதிரி ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்க அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும். அந்த ஒரு டிப்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை நண்பா, நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, நீங்க வாங்கித்தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயமும் இல்லை, நீங்க வாங்க வேண்டும்னு நானும் சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களுடைய விருப்பம், நீங்க வாங்காத போட்டு எங்களுடைய விருப்பம். ஆனா வாங்காத பட்சத்துல கூட நீங்க போனாங்க பாருங்க, அதனாலனாலும் அவங்க சந்தோஷப்படணும். நீங்க வாங்கலைன்னு வேதனை போடுறதோட நீங்க வாங்காத போனதுனால அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும் மனசுல. இதுக்காக நீங்க ஒரு சின்ன மோட்டிவ் ஸ்டிக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவோ சந்தோஷமாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னா எத்தனோ பேர் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டு கடனும் உடனும் வாங்கி படிச்சவனும் இருக்கட்டும், படிக்காதவனும் இருக்கட்டும், எவ்வளவோ அதுல பிசினஸ்ல நல்லா ஒரு குரோத் ஆகணும்ன்ற ஒரு ஆசைல அவங்கனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுத்து அந்த வேலையை செய்யறோம். ஆனா நம்ம என்ன பண்றோம், சர்வசாதாரணமா அந்த மாடல் பிடிக்கலன்னா உடனே சொல்ல மாட்டோம், வானப்பான் கூட வேற தலைமை திரும்பி பார்க்காத வந்துட்டோம். ஆனா எந்த அளவுக்கு நம்ம வரோமோ அந்த அளவுக்கு அந்த கடைக்காரனுடைய மனசு அவன் பக்கம் இருந்து நம்ம யோசனை பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும் அவன் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அதனால சின்ன ஒரு மோட்டிவ் டிப்ஸ் அவனுக்கு கொடுத்துட்டுவாங்க. தம்பி, நான் கண்டிப்பா அவன் கடையில வாங்கணும்னு தான் வந்தேன், ஆனா நான் எதிர்பார்த்த மாடல் இங்க இல்லை தம்பி, நான் எதிர்பார்த்த டிசைன் இங்க இல்லை தம்பி, இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா வாங்கியிருப்பேன். இந்த மாதிரி டிசைன்ல இந்த மாதிரி மாடல்ல எடுத்தாந்து வை, நான் அடுத்த தடவை வந்தேன்னா கண்டிப்பா அவங்ககிட்ட எதுனா ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவேன் அப்படின்னு நீங்க ஒரே ஒரு மோட்டிவ் கொடுக்குற மாதிரி ஒரு டிப்ஸ் சொல்லுங்க. அவனுக்கு வியாபாரம் ஆகிறதோட அந்த ஒரு வாழ்க்கையை அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு வாடிக்கையாளரும் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே கேட்ச் பண்ணி அவன் அவனுடைய பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்காக நாம ஒரு வழிகாட்டியா இருக்கோம்.
அதனாலதான் இந்த ஒரு சின்ன வீடியோ போடுறேன். இதுல எதுனா ஒரு தவறா பேசும்பா என்ன மனுஷங்க. ஏன்னா என் மனசுல தோணுச்சு, இந்த விஷயம் வந்து எனக்காக வரைக்கும் இல்ல, பல ரோட் சைடு பிசினஸ் வியாபாரிங்க எல்லாருடைய மனசுடைய இதுதான் வந்து நான் எல்லாரையும் சேர்த்து தான் நான் உங்கள்கிட்ட இந்த கோரிக்கை வச்சுக்கிறேன் எல்லாருக்காகவும். அதனால இந்த மாதிரி ஒவ்வொரு ரோட் சைடு பிசினஸ் பண்றோம்னா, ஆனா வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்படுறான் அவனுக்கு ஒருத்தனுக்கு தான் தெரியும். கடை வாடகை இல்ல, கரண்ட் பில் இல்ல, லேபர் சம்பளம் இல்லைன்னு நினைக்கிறான். ஆனா அவன் வந்து மழையும் வெயிலையும் எவ்வளவு கஷ்டப்படுறான். பட்டினி ஏன்னா வியாபாரம் இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு அவன்கிட்ட காசு இல்லாத போயிடும். சாப்பிடணும்னாலும் ஒரு 100-200 செலவு பண்ணணும்னு யோசனை பண்ணிட்டு பல வியாபாரிங்க சாப்பிடாதையும் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்க குடும்பத்தை நடத்துறாங்க. அவங்களுடைய உழைப்பை வந்து நம்ம வந்து உதாட்சியம் படுத்தாத இருந்தாவே போதும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மோட்டிவா, ஆனா ஏன்டா நம்ம இந்த தொழிலுக்கு வந்தோம், இந்த தொழில் இந்த மாதிரி நம்ம கஷ்டத்தை கொடுக்குறது எந்த ஒரு சூழ்நிலையும் அவன் வந்து நினைக்க கூடாது. இந்த ஒரே ஒரு நோக்கத்தோட தான் நான் இந்த வீடியோ உங்ககிட்ட பகிர்றேன். இந்த வீடியோல யாரு மனசுனா நோவடிக்கிற மாதிரி பேசுங்க என்ன தயவு செய்து மனுஷங்க. உங்க வீட்டுக்குள்ளேயா, உங்க தம்பியா, உங்க அண்ணனா, உங்க சின்ன குழந்தையா நினைச்சு என்னை வந்து மன்னிச்சு, இந்த வீடியோ யார் யாருக்கு பிடிச்சிக்குதோ எல்லாமே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்க நண்பர்கள். ஆனா நீங்க எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிட்டோமோ அந்த அளவுக்கு என்ன மாதிரி பல பேர் ரோட் சைடு பிசினஸ் பண்றோம் எல்லாருக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பார்த்து 1,00,000 பேர் பாக்குறாங்கன்னா அதுல வந்து ஒரு 5 பேர் மோட்டிவ் பண்ணாங்கன்னா சந்தோஷமா இருக்கும். அதுதான் வந்து ஒரு மனசுக்கு ஒரு நிறைவா இருக்கும். இந்த மாதிரி பல பேர் பல ஊருங்கள பல இடத்துல தண்ணி இல்லாத, சாப்பாடு இல்லாத, இப்போ இங்க பாத்துக்கோங்க, இங்க ஒரே ஒரு கடை கூட இல்லை. பட்டினமா இருந்து நான் இன்னைக்கு ஃபுல்லா இங்க இருக்கணும். இந்த இடத்துல ஒரு ஹோட்டல் கூட இல்லை. இந்த ஒரு ஹோட்டல் தான் இருக்கும், களி இருக்கும். ஆனா இந்த ஹோட்டலும் இன்னைக்கு லீவ் விட்டுக்கிறாங்க. அதனால இன்னைக்கு ஃபுல்லா நான் பட்டினியா தான் இருந்து இந்த இடத்துல வியாபாரம் பண்ணேன். என்ன மாதிரி பல வியாபாரிங்க இருக்கிறாங்க. நான் வந்து வீடியோவா போடுறேன், பல வியாபாரிங்க வீடியோ போட மாட்டாங்க. அவங்க எல்லாம் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, எந்த அளவுக்கு ஒரே ஒரு நோக்கத்தோட தான், அந்த ஒரு நோக்கத்தோட தான் இந்த வீடியோவே போட்டேன். இந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம்.